ஸோ நாங்கள் திருத்துதர் பணிகளுடைய அதை படிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி வளர்ச்சிக்கான போராட்டங்களும் முதல் மறை சாட்சியம் என்று சொல்லி மூன்றாவது ஒரு தருணம், ஒரு சப்டைட்டில் நாங்கள் திருத்துதர் பணி 6ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நடந்த நிகழ்ச்சியில நாங்கள் பார்த்தோம். திருப்பி ஒரு நினைவு ஊட்டிட்டு நாங்கள் அடுத்த பகுதிகளுக்கு போவோம். அப்ப இந்த 2 அதிகாரத்திலையும் நாங்கள் காணக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு சிறிய குழுவாக ஆரம்பமான இந்த திருச்சபை, ஆதி திருச்சபை எப்படியாக பெரிதாக வளரத் தொடங்குது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படி பெரிதாக வளரும் பொழுது அங்கு வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வளர்ச்சி வழிகள் அப்படி என்று சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். திருச்சபை வளர வளர அங்கே எழக்கூடிய திருச்சபைக்குள்ள வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பற்றி, அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதுல முதலாவதான ஒரு விஷயம் ஒன்று இந்த உள்ளுக்கு வரக்கூடிய ஒரு சில திருச்சபைக்குள்ள இருந்த ஒரு சில குழப்பங்கள், அதுக்கு எப்படி திருத்தூதர்கள் தீர்வு காண்றாங்கன்றதை பார்த்து நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த கிரேக்க மொழி பேசும் விதவைகள் புறக்கணிக்கப்படும் பொழுது இந்த பிரச்சனை, அதாவது உணவு வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 7 தியாக்கோன்கள் நியமிக்கப்படுகிறாங்க. ஆகவே இந்த நிர்வாக சிக்கலை தவிர்க்கிறதுக்கு அல்லது ஹேண்டில் பண்றதுக்கு இந்த 7 தியாக்கோன்களும் எப்படியானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நற்பெயர் பெற்றவர்களாகவும் தூய ஆவியால் நிறைந்தவர்களாகவும் ஞானம் நிறைந்தவர்களா, தூய ஆவியால் நிறைந்திருந்தா ஞானம் நிறைந்திருக்கும். ஆகவே அந்த மாதிரியாக 7 பேரை அவர்கள் தெரிவு செய்து அவர்களை இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த நிர்வாக வேலைகளை அவர்களை செய்யுமாறு அவர்களுக்கு அந்த வேலையை பொறுப்பை கொடுத்துட்டு, திருத்தூதர்கள் இறைவார்த்தை பணியில, நற்செய்தி அறிவிக்கிற பணியில அவர்கள் கவனம் செலுத்துறாங்க. இதுல முதன்மையானவர் ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய திருத்தூதர், திருத்தொண்டர், திருத்தூதர் திருத்தொண்டர், டீக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்தேவான். அவர் தூய் ஆவியால் நிரம்பி இருந்தார். அருள் அடையாளங்கள் அவர் மூலமாக பல நடந்தன. இந்த காரணங்களால யூத தலைவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டிருந்தார்கள். அவர் மீது பொய் குற்றம் சுமத்தி அவர்களை கைது செய்து 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஸ்தேவானை அவரை அவரை அவர்கள் கொல்றாங்க, கல்லெறிந்து கொல்லக்கூடிய ஒரு நிலை ஒன்று வருது. அந்த ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவர் ஆற்றிய உரை 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. உன்னத கடவுள், அதாவது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது கடவுள் ஜெருசலேம் ஆலயத்தை பற்றி அவர் பேசும் பொழுது, கடவுள் மனிதன் கையால் கட்டப்பட்ட கோவிலில் குடிகொள்ளுவதில்லை, மாறாக அவர் உங்களுக்கு உள்ளே, மனிதனுக்கு உள்ளே இருக்கிற ஆலயத்தில் அவர் குடிகொள்ளுகிறார். தூய ஆவியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசும்போது, இதை புரிந்து கொள்ளாத யூத தலைவர்கள் சவுல் முன்னுக்கு நின்று இதெல்லாம் பெரிய தேவதூஷணமாக கருதப்பட்ட வார்த்தைகள் அவை இப்படியாக பேசியதால திருத்தொண்டர் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். ஆகவே இந்த வேளையில நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்தேவான் திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக மாறினார். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். என்னென்று சொன்னா, இதற்கு பிறகு பல பேர் தால லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்லலாம். ரோமையில மட்டும் 6 லட்சத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த 400 வருஷத்துல. முதலாவதாக இங்கு ஆரம்பித்தது ரோம்ல மட்டும். அதை தவிர வேற வேற இடங்கள் எல்லாம் இந்த மாதிரியாக கொஞ்சம்
அவை முதலாவதாக இந்த ஸ்தேவானுடைய அந்த முதல் இரத்த சாட்சியாக அல்லது ஒரு மாட்டராக கொல்லப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு 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 விஷயம் ஒருத்தர் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக கொல்லப்படுவது என்பது நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் அது இயேசுவுக்காக இறப்பது என்பது ஒரு முதல் முதல் ஒரு ஒரு என்னன்னு சொல்றது அது ஒரு பெரிய ஒரு 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 கொடையாக கருதப்பட்டது. அவர்கள் நேரடியாக அவர்கள் விண்ணகத்துக்கு சென்றார்கள், எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்படியான விசுவாச உண்மைகள் திருச்சபையில இருக்கு ஆகவே இந்த சம்பவத்தை லூக்கா பதிவு செய்திருக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல நாங்கள் காணலாம் இந்த இந்த விடயம் எப்படியாக திருத்துதர் பணிகள்ல 7ஆம் அதிகாரத்துல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்தேவான் கொல்லப்படுகின்ற அந்த 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 நிலை ஸ்தேவான் கொல்லப்படும் போது அந்த கொலைக்கு பொறுப்பாக தான் சவுல், பிறகு பவுலாக மாறியவர் சவுல் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஆகவே இந்த துன்புறுத்தல் காலம் இப்ப தொடங்கிய பிறகு, இந்த மாதிரியாக முதலாவது இவர் கொல்லப்பட்ட பிறகு, இதற்கு பிறகு பலர் துன்புறுத்தல்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தொடங்கிய பிறகு, இதனால கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து யூதேயா சமாரியா பகுதிகளுக்கு இவங்க துன்புறுத்தலால் அஞ்சிய விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் யூதேயா சமாரியா பகுதிகளுக்கு சிதறி செல்ல தொடங்குறாங்க. ஆனால் அவங்க எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இதனால ஜெருசலேமுக்குள்ள இருந்த இந்த நற்செய்தி, இந்த திருச்சபை உலகெங்கும் பரவ தொடங்கிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். அடுத்ததான் நாங்க பார்க்கிற அடுத்த 4வது மோமெண்ட் 4வது சப்டைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம், ஜெருசலேமுக்கு அப்பால் யூதேயாவும் சமாரியாவுகளும் எப்படி நற்செய்தி சென்றது அப்படி என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இந்த யூத எல்லைகளை கடந்து புற இனத்தவர் என்று கருதப்பட்ட சமாரியாவுக்கு உள்ளே நற்செய்தி முதலாக போவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சமாரியாவுக்குள்ள நற்செய்தியை எடுத்து சென்றவர் பிலிப்பு என்று சொல்லக்கூடிய திருத்தூதர். அவர் மற்றது எத்தியோப்பிய அதிகாரியினுடைய அந்த அந்த சந்திப்பு இதுல முக்கியமான இடம் பெறுகிறது. திருத்தூதர் பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். யூதர்களால் ஒதுக்கப்பட்ட சமாரியர்கள். ஏன் சமாரியருக்கும் யூதருக்கும் இடையில என்ன காரணம் அப்படி என்று சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட 720 ஆண்டுகளுக்கு முதல் 700 ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஒரே வாக்களிக்கப்பட்ட நாடாக இருந்த ஒரே நாடு 2 நாடாக பிரியுது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இது 2 நாடாக பிரியும் போது வடநாடு என்பது 10 கோத்திரங்கள், 10 ட்ரைப்ஸ், 10 கோத்திரங்கள் ஒன்றாகி அது வடநாடு என்று சொல்லி அங்கு ஒரு அரசரும், தெற்கு நாடு என்று சொல்லி யூதேயாவோட சேர்ந்து இருக்கிற அந்த அந்த யூதேயான்ற இன்னொரு நாடாக பிரியுது. இந்த வடநாட்டினுடைய தலைநகரமாக சமாரியா தேர்ந்தெடுக்கப்படுது. இப்ப வடநாடாக பிரிந்த அந்த தருணத்துல என்ன நடக்குன்னு சொன்னா, அசீரியர்களுடைய படையெடுப்புல அதுவும் இல்லாமல் ஆக்கப்பட்டு இந்த வடநாடு இல்லாமல் போகும்போது, அங்க ஏற்கனவே யூதர்கள் எல்லாரும் அசீரியர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களை கலப்பு திருமணங்கள் செய்து பிற தெய்வங்களை கொண்டு யூதர்கள் தான், ஆனா அவர்களோடு மற்ற மதங்கள், அசீரியருடைய தெய்வங்களும் மதங்களும் பழக்க வழக்கங்களும் உள்ள வந்ததோட இந்த சமாரியா பகுதி, தலைநகராக இருந்த சமாரியா பகுதியில வாழ்ந்தவர்கள் எல்லாருமே யூதத்தை தழுவியவர்கள் அல்ல, யூத மதத்தை விட்டு விலகிட்டாங்க அப்படி என்று சொல்லி அன்றையிலிருந்து அதுக்கு பிறகு வந்த காலத்திலேயும் இந்த ஜெருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் கருதினாங்க. அப்ப இது பல ஆண்டுகளாக, 700 ஆண்டுகளாக இது தொடங்கினதிலிருந்து அப்படியே அந்த பிரச்சனை அப்படியே வந்து சமாரியர்கள் என்று சொன்னா அவர்கள் புற இனத்தவர்கள் என்று சொல்லி
சமாரியர்களை பார்த்தா யூதர்கள் வெறுப்பதும், அவர்களை பார்த்து ஏசுவதும், கல்லால் எறிவதும், காரி துப்புவதும், இப்படி ரெண்டு பக்கமும் செய்து கொள்வாங்க. இது அவங்களுக்கு இடையில இருந்த ஒரு ஒரு நிகழ்வு. ஆனா எல்லாருமே ஒரே தொடக்கத்தில் ஒரே இனமாக இருந்தவர்கள் தான். ஆனா இப்படி ஒரு சம்பவத்துக்கு பிறகு இவங்க இப்படியாக தெரிந்து கொண்ட பிறகு எவ்வளவு தூரம் அவங்க வெறுத்தாங்கன்னு சொன்னா, யூதர்கள் காலையில அவங்க செபிக்கிற செபத்துல கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க, எங்களை சமாரியராக படைக்காததுக்கு உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. சமாரியர் என்பது அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு பாவிகள், புற இனத்தவர்கள் என்று, சமாரியர் என்று கருதப்படுவார் என்றது ஒரு ஒரு புறவினத்தார். சோ இந்த சமாரியர், ஆனா அடிப்படையில இவர்கள் எல்லாருமே யூதர்களாக இருந்தவர்கள் தான், இறைவனுடைய இஸ்ரேல் மக்களுடைய ஒரு பகுதியாக இருந்தவர்கள் தான். ஆனா இப்படியாக காலத்தின் ஓட்டத்துல இவர்கள் புற இனத்தாராக கருதப்பட்டார்கள், எதிரிகளாக கருதப்பட்டார்கள். சமாரியரும் அதுக்காக பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன, இப்ப கலிலேயாவில இருந்து ஜெருசலேமுக்கு போற வழியில தான் சமாரியா இருக்கு. அந்த மெப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷார்ட்கட் தான். ஆனா யூதர்கள் யாரும் அந்த ரூட் எடுக்க மாட்டாங்க. சமாரியா ஊர்களுக்குள்ளால போறத அவங்க பெருதா விரும்பல. ஏன்னா ஒன்று சமாரியர்கள் இவங்களை கண்டா கல்லால் எறிவாங்க, பிரச்சனைக்கு வருவாங்க. இவங்க கோயிலுக்கு போற நேரத்துல சண்டை பிடிச்சிட்டு போயிடாது அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெரேயா பகுதியால யோர்தான் நதியை கடந்து பாலைவனத்துக்குள்ளால பெரேயாக்குள்ள திரும்பவும் யோர்தான் நதியை கடந்து எருசலேமுக்கு வருவாங்க. அது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பயண தூரமும் அப்படித்தான், நேரமும் அப்படித்தான், நாட்களும் அந்த மாதிரி அதிகமாகும். இருந்தாலும் யூதர்கள் அந்த வழியால தான் போவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருந்தா, சமாரியாவுக்குள்ள இயேசுநாதர் போய் அந்த கிணற்றடியில அந்த பெண்ணுக்காக காத்திருக்கிறார் என்ற பகுதியை யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் நாளில் நாங்க பார்க்கும் போது, அதை தொடங்கும் போது பார்த்தோம்னு சொன்னா 4:5 கன்ஃபியூஷன். ஓகே, பாருங்க, அந்த தொடங்குற வேளையில யோவான் நற்செய்தி அதுல ஜேசு சமாரியாவுக்குள்ள செல்ல இருந்து, இப்ப ஜேசு ஜெருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு போற பயணத்துல சமாரியாவுக்குள்ள செல்ல வேண்டி இருந்த என்று சொன்னா வேற எந்த காரணமும் இல்லை. சமாரியாவுக்குள்ள யாரையும் சந்திக்கிறதுக்கும் எதுக்கும் போறதுக்கு இல்லை, போக மாட்டாங்க. ஆனா சந்திக்க போக வேண்டி இருந்தது என்று சொன்னா அது இறையியல் காரணம் தான். அது என்ன சொன்னா, அந்த பெண்ணுக்காக போய் கிணத்தடியில காத்திருக்கிறார் தான் ஜேசு. கடவுள் காத்திருக்கிறார் என்ற அந்த அந்த அடிப்படை தான் அதுல வருது. ஓகே, இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ற அந்த மேட்டருக்கு நாங்க வருவோம். இப்ப சமாரியா என்றது புறவினத்தார் ஆக கருதப்பட்ட ஒரு பகுதிக்குள்ள நற்செய்தி முதலாவதாக செல்லுவது. அதை எடுத்துக்கொண்டு போறது பிலிப்பு என்கிற இந்த திருத்தூதர். அவர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்துல பார்க்கிறோம் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஒரு அதிகாரி, அவரும் ஆவியானவருடைய ஏவுதலால பிலிப்போட பாலைவன சாலையில எத்தியோப்பிய அரசினுடைய நிதி அமைச்சராக இருக்கிற இந்த எத்தியோப்பிய அதிகாரி ஒரு புத்தகம் வாசிச்சு கொண்டு வருவாரு. எசாயா இறைவாக்கினர் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அதை குறித்து இயேசுவை பற்றி சொல்லுகிற, இது யாரை பற்றி இது சொல்லப்படுகிறது என்று சொல்லி தெரியாது. அப்ப சொல்லுவாரு, பிலிப் சொல்லுவாரு, இதை பற்றி யாரை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னு உங்களுக்கு விளங்கிச்சான்னு சொல்லி. அப்ப அவர் தெரியாதுன்றார். அப்ப இது யாராவது எங்களுக்கு அறிவிக்கதான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார். இந்த செய்தி அறிவிக்கப்படணும்னா அதை பற்றி பேசப்படணும், பேசப்படும் போது அறிவிக்கலாம். அது பிறகு பிலிப் அந்த எத்தியோப்பிய அந்த அதிகாரிக்கு இயேசுவை பற்றி, நற்செய்தியை பற்றி, நடந்த சம்பவத்தை பற்றி, எப்படியாக கடவுளுடைய திருவுளம் மனித குலத்தை மீட்பதற்காக பிறந்து இறந்து உயிர்த்து 50ஆம் நாள் தூய ஆவியை அனுப்பின அந்த முழு மறை நிகழ்வையும் பிலிப் அந்த எத்தியோப்பிய அதிகாரிக்கு சொல்லும் பொழுது என்ன நடக்குது, அவருக்கும் தூய ஆவி கிடைக்குது. இதெல்லாம் முக்கியமான தருணங்கள். இதுவரைக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் தூய ஆவியானவர் இருந்தது பார்த்தா, இப்ப சமாரியாவில தூய ஆவி கிடைக்கிறார். அதே மாதிரி எத்தியோப்பியா, யூதர் சமாரியர் இல்லாத வேறொரு புறவினத்தாருக்கும் தூய ஆவி கிடைக்கிற ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். இந்த பிலிப்புடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் முதலாவதாக இந்த டொட்டட் லைன்ல அவர் சமாரியாவுக்கு போறார். ஜெருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு போறார். பாருங்க, ஜெருசலேம்ல இருந்து
செக்கேம் என்ற இந்த பகுதி சமாரியாக்குல போறார். இந்த மலை, இந்த கெரசீம் மலை என்ற மலையில தான் சமாரியத்தை பொறுத்த மட்டும் எப்படி யூதர்கள் ஜெருசலேம் மலையில கடவுளை வழிபடுவார்களோ அதே மாதிரி சமாரியர்கள் கெரசீம் மலையில வழிபடுவார்கள் என்று சொல்லி அவங்க கொண்டிருந்தார்கள். இந்த மலை முக்கியமான. இதற்கு பிறகு பிலிப் கோஸ் டு காசா, ஃபேமஸான இந்த காசா பகுதிக்குள்ள வராரு இந்த இந்த ரோட் லைன்ல. இங்க இருந்து இந்த செசாரியா போற இந்த பகுதி, இதுல அவர் அந்த எத்தியோப்பிய அன்னகரோடு, எத்தியோப்பிய அதிகாரியோடு அவர் பேசுகிறார். ரைட். சோ அந்த அதிகாரி வந்து திருமுழுக்கு பெற்ற பிறகு நற்செய்தி வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய எல்லைகளை தொடுது. இப்ப பாருங்க, நற்செய்தி வந்து எப்படியாக ஒரு ஒரு நிலைகளுக்குள்ள போகுது அப்படின்றத நீங்க பார்த்து கொள்ளலாம். ஜெருசலேமில் ஆரம்பித்து சமாரியாவுக்குள்ள போய் அதே நேரத்துல ஆப்பிரிக்காவுக்குள்ளேயும் எத்தியோப்பியாவுக்குள்ள ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு நற்செய்தி அங்கு தொடக்க காலத்திலேயே போயிட்டு யூரோப்புக்குள்ள போறதுக்கு முதலே. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பதிவு என்னன்னு சொன்னா, சவுலுடைய மனமாற்றம். இந்த தமஸ்கு சாலையில சவுலுடைய மனமாற்றம் என்றது மிக முக்கியமானது. இது திருச்சபையினுடைய வரலாற்றுல மிகவும் மிகவும் ஒரு திருப்பு முனை, ஒரு வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு என்று நாங்க கொள்ளக்கூடியது. எங்களுக்கு தெரியும் வந்து சவுல் கிறிஸ்தவர்களை வந்து வேட்டையாடுவதுன்றதான் சரியான சரியான வார்த்தை வந்து. அவர் வந்து சும்மா கொள்ளையில வேட்டையாடுவது, ஒரு மிருகம் தான் வேட்டையாடும். அந்த மாதிரி சவுல் வந்து வேட்டையாடுவதை நோக்கமாக கொண்டு கிறிஸ்தவர்களை பிடிச்சா துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு அவர்களை கொல்றது, கைது செய்து திரும்பவும் வந்து அவர்களை இல்லாமல் ஆக்குறதுல மிக பிடிவாதமாக இருந்து கொடூரமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். சோ அந்த நோக்கத்துல ஜெருசலேமில் ஸ்தேவான் திருத்தொண்ட ஸ்தேவானுடைய இறப்புக்கு பிறகு சவுல் என்ன செய்யறாரு, இது வந்து பரவி பரவி வேற வேற இடங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமஸ்குவுக்கு போறார். தமஸ்கு என்று சொல்லுவது வந்து பார்ப்போம், இந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து தமஸ்கு என்றது பாருங்க, இந்த இந்த பகுதி ஜெருசலேமில் இருந்து இந்த தமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. அதாவது ஹோலி லேண்ட், அதாவது இந்த ஜெருசலேம், இந்த பலஸ்தீனா பகுதியிலிருந்து அடுத்து இருக்கிற ஒரு நாடுதான் இந்த தமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. சோ இந்த போகிற இந்த சாலையில, இந்த வழி பயணத்துல என்ன நடக்குது என்று சொன்னா, மறுபடியும் இங்க வாங்க, தமஸ்கு சாலையில வந்து ஒரு பேரொளி அவரை அவரை சூழ்ந்து ஆண்டவர் இயேசு அவரோடு நேரடியாக பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை வதைக்கிறாய், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்கிறார். உயிர்த்த இயேசுவை தனிப்பட்ட முறையில சந்தித்த இந்த அனுபவம் ஒரு பெரிய ஒரு கொடியவனை வந்து மாபெரும் திருத்தூதராக மாற்றுகிற ஒரு அனுபவமாக மாறுது. இது எப்படின்னு சொன்னா, பவுல பொறுத்த மட்டும் அவருடைய எல்லா அடித்தளங்களும் அப்படியே தகர்க்கப்படுற ஒரு நிலை தான் வந்து. அவருடைய பூரணமான கம்ப்ளீட்டான கன்விக்ஷன் என்னன்னு சொன்னா, யூத மதத்துல எல்லாமே பூரணமாக இருக்கு. மோயிசனுடைய சட்டத்துல எல்லாமே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பரிசேயர், கமாலியலிடம் படித்தவர் வந்து. அது மட்டுமில்ல, ஒரு கல்விமான், அறிஞர், ஒரு பிலோசபர். அவை அவருடைய வாதங்கள், அவருடைய கிரேக்க மொழி தெரியும், லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, இப்படியான மொழிகள் தேர்ச்சி பெற்றவர் வந்து. அவே அவருடைய என்ன உறுதிப்பாடு என்னன்னு சொன்னா, யூத மதத்துல எல்லாமே தெளிவாக இருக்கும்போது இது என்ன கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து பொய்யான ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து அதை இல்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி, இதை நாங்க சும்மா விட முடியாது, என்னடா நிறைய யூதர்கள் கிறிஸ்தவர்களா மாறிக்கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அதை இல்லாமல் அழிக்கிறதுக்காக போனது. அப்ப இந்த நேரடியான அனுபவம் ஆண்டவர் இயேசுவை இந்த
வேளையில சந்தித்த வேளையில அதுவும் பார்த்தோம்னு சொன்னா இயேசு தன்னை அந்த துன்புறுகிற கிறிஸ்தவ குழுவோடு அடையாளப்படுத்துறார், ஐடென்டிஃபை பண்றார். நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான், நீர் யார் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பார்வை இழப்பு அப்படின்றது வந்து பிசிக்கலான பார்வை இழப்போட ஃபுல்லா அவர் கொலாப்ஸ் ஆகிற ஒரு தருணம் தான் இது. அவரால் அதுக்கு மேல என்னண்டு ஒண்ணுமே விளங்காது. எங்கட அடித்தளம் எல்லாம் தகர்க்கும் படும்போது நாங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயமா நம்பி இருக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வரும்போது நாங்க அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா அதே நேரத்துல பாக்குறோம் ஆண்டவர் வந்து அனனியாண்டு சொல்லக்கூடிய இன்னொருவருக்கு ஆண்டவருடைய தூதர் அவருக்கு சொல்லி அவர் போய் சவுல ஆசீர்வதிச்சு பார்வை பெற்று திருமுழுக்கு பெறுகிறார். இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 சம்பவம் வந்து இந்த கொடியவராக இருந்த சவுல் இப்ப அவருடைய பேரை மாத்துறது, அதாவது விவிலியத்துல வந்து பேர் மாற்றம் என்றது ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறதுக்கான அர்த்தம். அது இது வந்து வேதாகமத்துல பலருக்கு பெயர் மாற்றப்பட்டுச்சு. அபிராம் என்ற ஆபிரகாமாக மாற்றப்பட்டது எங்களுக்கு தெரியும். அபிராம் என்று சொன்னா உயர்ந்த தந்தை என்று சொல்ற பெயர் வந்து ஆபிரகாம் அப்படின்னும் போது பல்லினங்களுக்கு தந்தை அப்படின்ற ஒரு பெயர் மாற்றப்பட்டது. அந்த மாதிரியாக யாக்கோப்பு வந்து இஸ்ரேலாக மாற்றப்படுவது. யாக்கோப்பு அப்படின்னு சொன்னா ஏமாற்றுபவன் அல்லது வந்தா காலை காலை இழுப்பவன் அப்படின்னு, காலை வாரி விடுற மாதிரி, காலை வாருபவன் காலை இழுப்பவன் என்று சொல்ற ஒரு அர்த்தம். அவன் வந்து கடவுளுடைய நண்பன் அப்படி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் அப்படி என்ற பெயர், அல்லது பிரின்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற அர்த்தம். கடவுளுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயராக மாற்றப்படுவது. அப்ப அவங்களுடைய அடையாளமும் மாறுவது. அந்த பழைய ஜாக்கோப்புடைய பழைய நிலைகள் இப்ப இஸ்ரேல் என்று சொல்லி மாறும்போது அவருடைய குணம் அவருடைய அடையாளம் எல்லாமே மாறுற ஒரு நிலை இருக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் பேர் மாறும் போது ஆளுடைய அடையாளமும் மாறும். பேதுரு என்ற பெயர் வருது வந்து சீமோனுக்கு பேதுரு பாறை என்று சொல்லி அந்த பெயர் வைக்கிறார் ஆண்டவர் இயேசு. பேர் மாறும், பேதுரு என்று. பேட்ரோ அப்படின்னு சொன்னா பாறை. அதே மாதிரிதான் சவுல் என்று சொல்லி இருந்த பழைய இந்த பெயர் பவுல் என்று சொல்லி அந்த பெயர் மாற்றம் இங்க நடக்குது. சோ இந்த பெயர் மாற்றத்தோட அவருடைய குணமும் அவருடைய போக்கும் எல்லாமே மாறக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காண்றோம். சோ ஒரு கொடியவராக இருந்தவர் ஒரு திருத்தூதராக மாறி, ஆனா அப்படி மாறினாலும் பார்க்கணும், ஆரம்ப கட்டத்தில் இருந்த திருச்சபை திருத்தூதர் மற்ற திருத்தூதர்கள் அவரை நம்ப முடியல. ஏன்னு சொன்னா அவ்வளவு மோசமான ஒரு ஆளாக இருந்தார். அவே அவர் மீது சீடர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. அவர் தங்களை ஏமாற்ற பார்த்து இந்த மாதிரியாக ஒரு வேடம் போட்டு வந்து உள்ள வந்து ஃபுல்லா எல்லா திருத்தூதர்களையும் கொல்லுவதற்கான ஒரு சதியா அப்படின்னு கூட அவங்க அஞ்சினார்கள். அப்ப இந்த வேளையில தான் வந்து பர்னபா, எங்களுக்கு தெரியும் பர்னபான்றவர் வந்து லூக்காவினுடைய மாமனார், மாட்குவினுடைய மாமனார். லூக்காயில மாட்குவின மாமனார் உங்களுக்கு தெரியும், மரியாளுடைய சகோதரர். மாட்கு படிக்கும் போது நாங்க பார்த்தனாங்க. அவர் அவருடைய பேர் ஆறுதல் அளிப்பார். அவர் வந்து பர்னபா வந்து சவுலை திருத்தூதரிடம் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர் தமஸ்கு சாலையில கண்ட காட்சி, அவருடைய துணிச்சலான போதனையை அவர் பார்க்கிறார். என்னன்னு சொன்னா பவுல் சவுல் வந்து பவுலான பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கிறது ரொம்ப முக்கியமானது. பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 35-38 அப்படின்னு சொன்னா 33 இயேசு உடைய இறப்புக்கு பிறகு 5 வருஷத்துல இருந்து 6-7 வருஷத்துல பவுல் வந்து இந்த துன்புறுத்த தொடங்கி இந்த 3 வருடங்களுக்குள்ள தமஸ்கு போற அந்த வழியில வந்து அவர் இந்த காட்சியை கண்ட பிறகு உடனடியாக வந்து பவுல் ஜெருசலேமுக்குள்ள வரையில அந்த அந்த குழப்பம் அந்த அந்த மாற்றம் வந்து அவர் அப்படியே ஃபுல்லாவே ஸ்கெட்டர் ஆகுது. அப்படியே அப்படியே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போறாருன்னு சொன்னா அரேபியா அரேபியா பாலைவனத்துல காலத்தை செலவிடுறாரு. கொஞ்சம் காலம் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் மாதிரி அரேபியால தான் அவர் அந்த காலத்தை செலவிடுகிறார். அதுக்கப்புறம் 38 அளவுல தான் அவர் திருப்பி 1-2 வருஷத்துக்கு பிறகு அவர் திருப்பி தமஸ்குக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். சோ இந்த 3 வருஷம் சவுல் அந்த இருளுல எல்லாத்தையும் தேடுகிற மீண்டும் கட்டப்படுகிற ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் தமஸ்குல வந்து அங்க வந்து ஆண்டவர் நற்செய்தியை அங்க இருக்கிற
யூதர்களுக்குரிய அந்த அஹ், தொழுகை கூடத்துல அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். இப்ப யூதர்களுடைய நாடு என்று சொல்லி இருந்த இடம் இது. ஆனா யூதர்கள் வேற வேற நாடுகள்லயும் இருந்தார்கள் வியாபார நோக்கத்துக்காக. தமஸ்குல இருந்தாங்க. தமஸ்குன்றது வந்து சிரியாவினுடைய தலைநகர். இப்படி இருந்தாங்க. அந்தியோக்கில் இருந்தாங்க. இப்படி ஒரு நாடுகள்ல இருந்தாங்க. நீங்க அவை அங்கிருந்த ஒரு யூதர்கள் ஒன்று கூடுகிற ஒரு சினகோக்ன்ற சபை கூட்டத்துல வந்து பவுல் நற்செய்தியை அறிவிக்கிறார். நற்செய்தியை அறிவிச்சு கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு தமஸ்குல இருந்து அவர் ஜெருசலேமுக்குள்ள வாரார். 38ஆம் ஆண்டு ஜெருசலேமுக்கு வந்து அங்கு வந்து ஒரு 15 நாள் அவர் பேதுருவையும் ஜாக்கோபையும் அவர் சந்திக்கிறார். கலாத்தியர்கள் திருமுகத்துல இருக்கு பார்க்கிறோம். இப்ப பேதுருவையும் ஜாக்கோபையும் சந்திக்கிறார். அந்த வேளையில நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரேஷியன் ஜூஸ் டிபேட்ஸ். ஓகே, 38 ஜூஸ் எஸ்கேப்ஸ் ஜெருசலேம். இதற்கு பிறகு இவர் பவுல் இங்கே இருந்து செசாரியாவுக்கு போறார். அதுல இருந்து கப்பல் மூலம் தன்னுடைய ஊர் தார்சுஸுக்கு போறார். பவுலுடைய பிறந்த ஊர் சிசிலியாவில் இருக்கக்கூடிய தார்சுஸ். அங்க இருந்து அங்க இருந்து பிறகு வந்து பர்னபாஸோட 43 இருந்து அவர் அந்தியோகுக்கு வர்றாரு. அந்தியோக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு தருணம் வந்து கிறிஸ்தவர்கள் நிறைஞ்சு வாழ்ந்த ஒரு பகுதி. அதை லூக்கா குறிப்பிடுவார். அந்தியோக்குலாம் முதலாவதாக கிறிஸ்தவர் என்று பெயர் எடுக்கிறாங்க. பிறகு பவுல் வந்து ஜெருசலேமுக்கு வரார். ஜெருசலேம்ல வந்து ஆஹ், வருகிற இந்த வேளையில வந்து பார்க்கிறோம் வந்து இந்த ஜாக்கோப்பு ஜாக்கோப்புவினுடைய கொலை, முதலாவதாக கொல்லப்பட்ட திருத்தூதர் ஜாக்கோப்பு கொல்லப்படுறாரு. ஏரோது அக்ரிப்பா என்றவரால அந்த அரசனால கொல்லப்படுறது. அது பிறகு திருத்தூதர்கள் எல்லாரையும் இப்ப பேதுருவ அடுத்ததாக டார்கெட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் டார்கெட் பண்ணி கொல்லுவதற்காக இருக்கும்போது அவர்கள் ஒருத்தரும் தப்பி தப்பி போற நிலைகள் நாங்கள் காண்றோம். அது 45ஆம் ஆண்டு முதலாவது திருத்தூதரைக்கும் பணிக்காக என்ன செய்யறாங்க? திருத்தூதர்கள் எல்லாரும் பர்னபாவையும் சவுலையும் வந்து ஆஹ் திருத்தூதரைக்கிற பணிக்காக அனுப்புறாங்க. வந்து முதலாவது பயணம் ஆரம்பமாகுது. அந்த வேளையில மார்க்கும் அவர்களோட போய் சேர்ந்து எங்களுக்கு தெரியும் பாதி வழியில மார்க் திரும்பி வந்துடுவாருன்னு சொல்லி. ஸோ இந்த இந்த டைம் லைன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது பவுலுடைய பவுலை பற்றி நீங்க தனியாக படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க புரிந்து கொள்ளலாம். ரைட். இப்ப அதான் பவுல் சவுல் வந்து பவுலாகன அந்த தருணம், அதாவது அவர் மறுபடியும் அதாவது அதுக்கப்புறம் நாங்க ஏன் அது முக்கியம்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல அரவாசிக்கு மேல இருக்கிற நூல்கள் எழுதியது வந்து பவுல். அரவாசிக்கு மேல அவருடைய பணி வந்து அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு பணி. அதை நாங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதை ஒரு முக்கியமான தருணமாக லூக்கா எழுதுறார். எங்களுக்கு தெரியும், நாங்க லூக்காவை பற்றி படிக்கும்போது நாங்க பார்த்தோம் வந்து பவுலுடைய ஒரு நெருங்கிய நண்பர், பயண தோழர் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். அவை லூக்காவுக்கு பவுல பற்றிய விடயங்கள் எழுதுவது மிக முக்கியமானது. ரைட். இந்த வேளையில இன்னொரு கொஞ்ச நேரம் இருக்கு. So, புறவினத்தாருக்கு கதவு 5வது முக்கியமான தருணத்துக்குள்ள நாங்க வரோம் அப்படின்னு சொன்னா, திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறேன். தூய ஆவியானவரை பற்றிய, தூய ஆவியானவருடைய பெயர், தூய ஆவி அல்லது ஆண்டவருடைய ஆவி என்று சொல்லப்பட்ட இடங்களை வந்து நீங்க உங்களோட பைபிள்ல மார்க் பண்ணிருக்கணும் சொல்லி. ஸோ அதை நீங்க இப்ப 2 சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் என்று சொல்லி வாசிங்க. கட்டாயம் வாசிக்கணும். முக்கியமானது. குறிப்பாக வந்து இந்த திருத்துதர் பணிகள் படிக்கும்போது அல்லது இந்த புக் படிக்கும்போது கட்டாயம் நீங்க வாசிக்கிறது மிக மிக முக்கியமானது. ஸோ அதுக்கான இது ஒரு 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 செயல் தான் அது, ஒரு ஆக்டிவிட்டி தான் அது.
சோ இப்ப நீங்க 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தோம் என்று சொன்னா இந்த பகுதி வந்து திருச்சபை வந்து ஒரு உலகளாவிய இயக்கமாக மாறியதை வந்து விவரிக்குது. இதுல பார்த்தோம் என்று சொன்னா பேதுருவும் கொர்னேலியோ என்று சொல்லக்கூடியவர், பேதுரு கண்ட காட்சியும் தூய ஆவி வந்து கொர்னேலியோ என்று சொல்லக்கூடிய இந்த ரோமை ஆஹ், ஒரு படை வீரருக்கு வந்து தூய ஆவியானவர் கிடைப்பதும் அந்த அனுபவம், அதை நாங்கள் இதுல பார்க்கலாம். சோ யூத சட்டங்களின்படி பாருங்க எவ்வளவு தூரம் இது போகுதுன்னு சொல்லி, புறவினத்தாரோடு உறவாடுவது, அவங்களோட வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. சிலர் வியாபாரத்துக்காக பேசுவாங்க, ஆனா அவர்களோடு அவங்களோட இருந்து உண்பது என்பதோ அல்லது அவங்க பாவிச்ச பொருட்களை பாவிப்பது என்பதோ இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து தீட்டாக கருதப்படும். வந்து அப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த காட்சி ஒரு கனவு காணக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்கு. பேதுரு ஒரு காட்சி, ஒரு கனவு காண்பார். மத்தியான நேரத்துல ஒரு காட்சியை காண்றார். அதுல தீட்டான விலங்குகள் இருக்கு. அப்ப அந்த கனவுல வந்து ஆண்டவருடைய தூதர் சொல்லுவார் வந்து பேதுருவை பார்த்து, இவற்றை அடித்து உண் அப்படின்னு. அந்த மிருகங்கள், தீட்டான விலங்குகள், யூதர்களை பொறுத்த மட்டும் அழுக்கண்டு கருதின மிருகங்கள் எல்லாம் ஒரு கூடையில அப்படி இறங்கி வர்றதை பார்ப்பார். இத சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்லுவாரு, எப்படி இதை நான் சாப்பிடுவது, இதெல்லாம் வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, கடவுள் தூய்மையாக்கியதை நீ தீட்டாக கருதாதே அப்படி என்று சொல்ற ஒரு ஒரு வார்த்தையை அவர் கேட்பார். திருத்தூதர் 10:15 கேட்பார். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்கள் மற்ற இனத்து மக்கள் எல்லாரையும் தீட்டாக கருதுகிறது இப்ப தீட்டு அல்ல. ஏன் தீட்டு அல்ல என்று சொன்னா, தூய ஆவியானவர் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறார். அந்த அந்த ஸ்டெப் தான் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கு. வந்து இது அடுத்தடுத்து வர்ற அதிகாரத்துல வந்து ஒரு முதலாவது இந்த ஜெருசலேம் சங்கம் என்ற ஒரு முக்கியமான நிகழ்வுல இது வந்து ஒரு ஒரு முக்கிய புள்ளியாக இடம்பெறும். அப்ப கொர்னேலியுண்ட வீட்டுல இத்தாலி படைப்பிரிவை சேர்ந்த ஒரு நூற்றுவ தலைவர் வந்து ஒரு செஞ்சூரியனுடைய வீட்டுல பேதுரு போறார். அங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே புறையினத்தார் மீது தூய ஆவி இறங்குவதை காண்றார். இதை பார்த்த போது பாருங்க, தூய ஆவியின் கொடை புறவினத்தார் மீது பொழியப்படுவதை கண்டு பேதுருவோடு வந்திருந்த மற்றைய விசுவாசிகள், குறிப்பா யூதர்கள், விருத்த சேதனம் செய்திருந்த இந்த யூதர்கள் எல்லாரும் வந்து பெரிய ஆச்சரியப்பட்டார்கள். 10:45 நாங்கள் காண்கிறோம். சோ இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க நினைத்தார்கள் வந்து அந்த நேரத்துல யூதர்கள் முதல்ல ஆகணும், யூதர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் ஆகலாம் என்று சொல்லி, இது யூதர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு பெரிய விஷயம், உடைய ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன். கிறிஸ்தவர் ஆகிறதுக்கு முன் நீங்க யூதர் ஆகித்தான் கிறிஸ்தவர் ஆகணும் என்று நினைத்து கொண்டிருந்த முறை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை வந்து லூக்கா இதுல படம் பிடித்து காட்டுகிறார். சோ